போயிட்டு வரேம்மா, பாய்மா, போயிட்டு வரேன், பாய் பாய் பாய், see you, டாட்டா கைஸ். ஆமாம் இருங்க இருங்க இருங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு சீக்ரெட் பிளான் பண்ண போகிறேன், எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். பாய் அம்மா, டாட்டா, see you கைஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சீக்ரெட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு காரை திருட போகிறோம். அந்த காரை நான் இந்த கேம்லேயே நான் ஓட்டினதே இல்லை. ஈவி கார், அதுவும் செம்ம டெக்னாலஜியான கார். அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கியா EV9 GT தான் திருட போகிறோம். அந்த கார் பற்றி நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ரேர் தான் அந்த கார் தான் திருட போகிறோம். என் வீட்டு ஆப்போசிட்டில் இடம் இருந்தது, அதனால் என்னோடய புது வண்டி அங்கே விட்டேன். வாங்க அப்படியே ஒரு ட்ரிப்பை முடிச்சிடுவோம். ஸோ அது ரொம்பவே ஜாலியாக தான் இருக்க போகுது. எனக்கும் தெரில, ஆனால் அந்த ஈவி கார் வந்து நான் இந்த வழியை ஓட்டினதே இல்லை. அதுவும் கியா எனக்கு பிடிச்ச பிராண்டு, அதை விட்டுருவேண்ணா. EV9 GT தான். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான் இப்போ தான். அது என்ன ஊரில் இருக்குதுன்னு கூட தெரில. வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பி விட்டான். ஸோ அந்த என் ஃப்ரெண்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சுன்னு இருக்கேன்னு சொன்னால, கார் எடுத்துன்னு போய் அங்கே விட்டுட்டு நம்ம காரை வந்து திரும்ப இங்கேயே விட்டுட்டு திரும்ப போய் பஸ்ஸில் போய் அப்படியே திரும்ப அந்த காரை எடுத்துன்னு வந்தான். எதுக்கு நான் அங்கே விட்றேன்னா அங்கே தான் சேஃபாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு போகலாம். இப்படியாடா போவேன். வாங்க நம்ம பிளானை சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி ஷார்ட்கட்டில் வந்தோம், சூப்பராக. வாங்க, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணலாம். 140 போகிறேன். வாங்க ஜாலி இருங்க. ஜாலியாக இருக்க போது தான் சொல்லணும். அந்த காரை நான் ஓட்டினதே இல்லை. ஆனால் கைஸ், லாரி நிற்குது இப்படி. ஆக்சுவலாக நான் அப்படியே ரைட் எடுத்து பாருங்கன்னா தேவையில்லாமல் சுட்டுன்னு போகிறேன்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த ஒரு பக் இருக்குது கைஸ். என்னென்னா, ரெயின் பெஞ்சா தண்ணி வந்து கண்ணாடியில் இருக்கிற மாதிரியே தெரியல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வர மாதிரியே இருக்குது. பாருங்கள், தண்ணியே இல்லை. வைப்பரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சும்மா போட்டிருக்கேன், சும்மா பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். என்ன வண்டியோ. 190 போயின்னு இருக்கேன். பரவாயில்ல, பிரேக்கிங் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஐயோ, சுற்றிச்சுரா. தண்டா நினச்சான் அப்பயே, என்ன இன்னும் வண்டி சுற்றலன்னு. நம்ம பயணத்தை தொடர்வோம். அடா, வண்டி போக மாட்டேங்குது. ஐயோ, பாதிக்கார் நொறுங்கிடுச்சு. வாங்க நம்ம அப்படியே, நான் எந்த இடம்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் செடியாக இருக்கும், அந்த மாதிரி இடம் தான். ஸோ வாங்க நம்ம போகலாம். அப்படியே பயணத்தை ஸ்பீடாக தொடருவோம். வாங்க அழுத்து. ஸோ கைஸ், நான் அந்த பிளேஸ் கிட்ட வந்துட்டேன். சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அந்த லாரி பக்கத்தில் விட்டுரும். அவன் அப்படியே இன்டீரியர்லேயே பார்க் பண்ணான். சைட் மிரர் பார்த்து தான் பார்க் பண்ணோம். ஜஸ்ட்டு பா.
இங்கே தான் நல்லா இருக்குது விட்டேன். ஸோ பஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு தெரில. வாங்க அந்த லொக்கேஷனுக்கு. என்னடா வைப்பர் போகுது. ஓகே இறங்கணும். ஐயோ ஆமாம்ல, அது விட்டு மறந்துட்டேங்க. ஓகே ஓகே வாங்க வாங்க வாங்க. பஸ்ஸு இங்கே இந்த மலையிலையா இருங்க, மலையில் தான் நான் நினைக்கிறேன். எங்கடா லொக்கேஷன் கரெக்டாக வந்தேன்னா கூட தெரில, எங்கே இருக்குதுன்னே தெரில. சரி பார்ப்போம், அப்படியே ஏறி பார்ப்போம் போய் என்ன ஆகுதுன்னு. கைஸ் நானும் மலைலாம் ஏறி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லையே. நான் ஊர் பேரை பார்க்கலாம் பாருங்களேன். திருவனந்தபுரம்ல இருக்கோம் கைஸ். எவ்வளோ தூரம் பாருங்கள், திருவனந்தபுரம். கொச்சிலேருந்து திருவனந்தபுரம். ஓகே நல்ல ஒரு ரூட் தான். ஸோ எங்கே காரு? திருவனந்தபுரம்ல தான் இருக்குதுன்னு சொன்னான் ஃப்ரெண்டு. கிடைக்கலையே. ஏதோ சில்வர் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குமா? என்ன கைஸ் இது? காடே முடிஞ்சிடும் போலக்கு. காடே முடிஞ்சிடுச்சே. ஆப்போசிட்டில் இருக்குமா? இங்கே ஒரு கார் இருக்குது பார்க்கறதுக்கு. கியா காரு, மாடல் EV9 GT. இதுவா? இருங்க ஒரு வாட்டி கார். என்ன கைஸ் உடஞ்சிருக்குதா? என் ஃப்ரெண்டு புது கார் தானே சொன்னா. ஹலோ இருங்க, ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ நண்பா, புது காரா உச்சக்காரா? புது கார் தான்ப்பா. ஓ ஓகே ஓகே. புது காரா இப்போ தான் எடுத்துருக்காங்க போல, எங்கேயோ வடிச்சு வச்சுருக்காங்களா? அப்போது இது தானே. இருங்க ஃபோட்டோ எடுத்துரும். ஓகே ஓகே ஃபோட்டோ எடுத்தியாச்சு. இதுதான் கைஸ். ஆமாம் இதுதான். அங்கே செம்மையாக இருக்குது. வாவ், ஆட்டோமேட்டிக் காரா? இந்த கார்னால் ஸ்பீடு போகுமா? ஸ்பீடே சுத்தமாக. ஈவினால ஒரு என்னது 180 தொடும். 190 தொடும். 300. நான் என்ன நினச்சேன்னா பெட்ரோல் கார் தான். ஐயோப்பா வச்சுட்டேண்ணா. பெட்ரோல் கார் தான் 300 போகும். என்ன கேசுது? காரு 140. 140 மேலே போகுது டக்குன்னு. இருங்க அழுத்துறான். இது இவ்வளோ ஸ்பீடு போகுது. இருங்க லாரி வருது. வாவ், என்ன டக்குன்னு 170 தொட்டுருச்சு. வாவ் கைஸ், செம்மையாக போகுது கைஸ். இருங்க இங்கே பாருங்கள், மேலே ஸ்பீட் நோட் பண்ணுங்கள். பாருங்கள். வாவ் கைஸ், இவ்வளோ ஸ்பீடு போகுது கைஸ். நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோடில் இருங்க அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலாம், இந்த கார் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 போகும்னு நினைக்கிறேன். 250. ஆனால் இதில் பூஸ்ட்டு செட் பண்ணால் 300 போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் பூஸ்ட் இந்த கார் மாடிஃபையே பண்ணல கைஸ். நார்மல் கார் தான். யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். வா என்ன 250 தாண்டுறோம் உங்களுக்கு. 300 போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இல்லை மாடிஃபையே பண்ணலையே. பூஸ்ட்டு செட் பண்ணால் போவோம். மாடிஃபை பண்ணுவோம் அட்லீஸ்ட் 290 போவோம். இதில் மாடிஃபை கூட பண்ணல. 250 போவோம்னு நினைக்கிறேன். தெரியலையே, இருங்க இங்கே அழுத்துவோம். ஓ 210 அதுக்குள்ளே. பரவாயில்லையே, நல்ல ஒரு ஸ்பீட் போகுது. ஆனால் கண்ட்ரோல் தான் மிஸ் ஆகுது. 234. என்ன இது நம்புகிற மாதிரியே இல்லை. இருங்க 300 கைஸ். இது 300 மேலே போகுது. இந்த காராப்பா அப்பா, இந்த காரா இவ்வளோ ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா? ஐயோ பரவாயில்ல, திரும்பிச்சுன்னா இருங்க இதில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும். அழுத்துவாமா? அழுத்திட்டேன். ஃபுல்லாக ஏற்றிட்டேன்.
300 போ 300 போ 300 போச்சு. வாவ், இருங்க இங்கே அழுத்தம், இருங்க இங்கே 300 போ 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 போ. 300 போச்சு. 300 தாண்டி போகுது. ஐயோ, யாரும் குறுக்கால வந்துடாதீங்க, இடிச்சு தள்ளிட்டு போயினே இருப்பேன். ஐயோ, கண்ட்ரோல் மிஸ் ஆகுதே. பிரேக் 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 பிடிடா, பிரேக் பிடுறா. பரவாயில்ல, பிரேக் கூட ஷார்ப்பாக இருக்குது. 300 வந்தோம், டக்குன்னு 1க்கு வந்துட்டோம், 100க்கு வந்துட்டோம். பரவாயில்லையே. என்ன இது 300 போகுது. நான் நம்புகிறேன் எதாவது மாடு என்ன இது புரியவே இல்லையே. இப்போ கூட 300 மேலே தான் போய் நிற்குது. என்னடா இது, இருங்க. இப்போது இந்த ஹைவேனால நான் பிரேக் பிடிச்சி அடிக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பண்ணால் ஹைவேல எடுத்துன்னு போய் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் அமுக்குறேன். எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம். இப்போவே 300+. அடுத்த வாட்டி போனால் என்ன ஆகும்? இதே 300 போகுமா? இந்த காரோட 300 போச்சு. ஐயோ ஐயோ, 300 போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன இது இவ்வளோ ஸ்பீடா? ஏதோ ஒன்று விடுங்க. ஓ, செம்மையாக இருக்குதே ஓட்டுறதுக்கு. 300 மேலேயா? இப்போவே 300 மேலேயா? என்னடா இது? ஐயோ, யாரா இப்படி வச்சு? பரவாயில்ல, திருப்பிட்டேன். கண்ட்ரோலு கொஞ்சம் லோ தான், பூர் தான் சொல்லணும். ஆனால் ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இங்கே 300 மேலே போச்சுன்னா இதாண்டா காரு. 300 மேலே போயிடுச்சுடா. ஐயோ, சரி 300 மேலே போயிடுச்சுல, இதாண்டா காரு. கைஸ், நம்ம அடுத்த எபிசோடில் இது 400 போகாது. ஒரு வேளை 350+, 320+, 330+ போச்சுன்னா என்ன பண்ணால் நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஓகே, 320+ போச்சுன்னா ஓகே. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார் நிலமை பாருங்கள். நீங்கள் 1 அமுகுனா டோரு ஓகே, 2 அமுகுனா இன்ஜின். ஈவி காரில் பாருங்கள், ஈவியில் இன்ஜினே இல்லை, இதாண்டா பக்கே இல்லை இந்த காரில். 3 அமுகுனா இருங்க, நான் ஏதோ பார்த்தேன், இருங்க, விண்டோஸ் ஓப்பன் ஆச்சா? ஆமாம், விண்டோவு. ஸோ ஓகே, அடுத்த எபிசோடில் இதை 320 மேலே போச்சுன்னா நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அது ஒரு சேலஞ்சு. ஸோ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய், see you.